ஹாய் செல்லக்குட்டீஸ். தெரியுது தெரியுது, எல்லாரும் ரொம்ப கோவமா இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. பின்ன மாசத்துக்கு ஒரு தடவை 2 மாசத்துக்கு ஒரு தடவை வீடியோ போட்டா யார்தான் கோபப்படாம இருப்பா? புரியுது புரியுது. we are really sorry செல்லக்குட்டீஸ். ஆக்சுவலி எக்ஸாம் டைம் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால வந்துட்டு வீடியோ ரெகுலரா அப்லோட் பண்ண முடியல. ரெகுலரா இல்ல, மோஸ்டாவே அப்லோட் பண்ண முடியல. சோ அதனால தயவு செய்து மன்னிச்சிடுங்க. இனிமேட்டு ரெகுலரா வீடியோ வரும் நான் சொல்ல மாட்டேன், பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். வீடியோ இவ்வளோ நாள் போடாம இருந்தனாலேயே பல பேர் வந்துட்டு வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்றீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடியோ வராத போது இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா நான் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் பேசிஸ்ல வீடியோ போட ட்ரை பண்றேன். பட் இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலான டைம் இருக்கனால என்னால் வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். இனிமேட்டு வீடியோஸ் கண்டிப்பா வரும். ஓகே, சரி சரி, பேசுனது போதும், வீடியோக்குள்ள போயிடலாமா? போயிடலாமே. என்னடா ஏதோ சண்டைக்கு போற மாதிரி வேஸ்ட் தூக்கி மடிச்சு கட்டிருக்க? இது என் தலைவன் ஸ்டைலு, இப்படிதான் இருக்கும். தலைவனா? அது யாரு? வேற யாரு, நம்ம சிவகார்த்திகேயன் தான். அவரோட ஸ்டைல் தான் இது. எப்படி சும்மா மாசா கெத்தா ஹீரோ மாதிரி இருக்கனா? இதெல்லாம் சிவகார்த்திகேயன் தான் நல்லா இருக்கும், உனக்கு கேவலமா இருக்கு. பொறாம மாமனை பார்த்து உனக்கு பொறாம அதான். ஆமா ஆமா, அப்படியே பொறாமப்பட்டு டாலும் போறடே. சரி அதெல்லாம் விடு. நம்ம ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க, ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளையுமே காணுமே. எதுக்கு அக்கறை என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கேக்குற? வந்தா உன் ஃப்ரெண்ட்ஸ்ல எவ்வளையாவது உஷார் பண்ணலாம் தான். பண்ணுவேடா பண்ணுவேன், அது வரைக்கும் என் கையில புளியாங்க பிரச்சிட்டு இருக்குமா? டேய் டோப்பா முக்கா, அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன தவிர வேற எவளாவது பார்த்த தொலைச்சு எடுத்துருவேன். ஆத்தாடி குடிச்சிக்கு கோவத்தை பாரு. ஆமா ஆமா, ஆளுதான் குட்டை, ஆனா கோவம் எப்படி வரும்னு தெரியும்ல. ஏதாவது சிலுமிஷம் பண்ண தொலைச்சு எடுத்துருவேன். சரிங்க மேடம். கொழுப்பு வேற என்ன? அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரலையா? ஏன் வந்தே ஆகணுமா? இல்லடி, என் ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் வராங்க. உன் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே நிறைய பேர் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் வேற பல பேர் சிங்கிளா இருக்கானுங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போய் 4-5 பேரை பார்த்தா தானே அவனுங்களும் கமிட்டட் ஆவானுங்க. அதனால உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீ வர வச்சிருக்கணும்ல. ஏன்டி ஒருத்திய கூடமா இன்வைட் பண்ணல? அது சரி, சோஷியல் சர்வீஸ். அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் இருக்கட்டும் இருக்கட்டும். பூமாரி, சொல்றா. உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் தரலான்னு இருக்கேன். கண்ணை மூடு. சர்ப்ரைஸா? அதென்ன சர்ப்ரைஸ்? அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டல, கண்ணை மூடு, கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, என்ன அதிசயமா இருக்கு. அதிகமா பேசினேன், அப்புறம் இந்த சர்ப்ரைஸ்லாம் கொடுக்க முடியாது. சர்ப்ரைஸ் வேணும்னா கண்ணு மூடு. நான் கண்ணு மூடுவேன், மேல பல்லி கல்ப முச்சி தூக்கி வீசுறதுக்கு, அப்படிதானே? ஏய், அதெல்லாம் ஓல்டு பிராங்க். அதெல்லாம் டைனோசர் காலத்திலேயே புதைச்சிட்டாங்க. இன்னும் அதை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கு. அப்படிலாம் இல்ல. சர்ப்ரைஸ் வேணும்னா கண்ணு மூடு, அவ்வளவுதான். சரி சரி, ஆனா சர்ப்ரைஸ் மட்டும் மொக்கையா இருந்தது, மூக்கு அடைச்சிருவேன். புரியுது புரியுது. கண்ணை மூடு. மூடிட்டியா? மூடி தான்டா இருக்கேன். அட, டெக்கரேஷன்லாம் பலமால பண்ணிருக்காளுவ. நான் கூட ஏதோ சிம்பிளா சோத்த போட்டு அனுப்பிடுவாங்கன்னு பார்த்தா இவ்வளவு கிராண்டால எல்லாத்தையும் பண்ணிருக்காளுங்க. அவ்வளவு பணம் வருது போல. ஆனா இந்த நிஷா கறி வெளியே வந்துட்டு அவ்வளவு சீன் போட்டுக்குவா. ஏதோ அழுக்கு சரி கட்டிட்டு வந்துட்டு எங்க வீட்டுல காசு பணமே இல்லாத மாதிரி. ஆனா ஃபங்க்ஷன் மட்டும் பாரு எவ்வளவு கிராண்டா நடத்துறான்னு. போயும் போயும் ஒரு வளகாப்பே இவ்வளவு கிராண்டா நடத்தணுமா? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பெருமையா நினைச்சுக்கணுமா? பாரு இவங்க வீட்டுல வளகாப்பே எவ்வளவு கிராண்டா நடத்துறாங்கன்னு. எல்லாம் பெருமைக்கு ஏர்மை வைக்கிறதுங்க. ஷீலாக்கா, வாடி மஞ்சுளா. என்னக்கா, வளகாப்புக்கு வந்தீங்களா? இல்லடி, இங்க அன்னதானம் போடுறேன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். என்ன நக்கலா? சேச்சா, நக்கல்லாம் இல்லக்கா, சும்மா தான் கேட்டேன். பாத்தீங்களா அந்த நிஷாவை என்ன பிரம்மாண்டமா வளகாப்பு நடத்துறா? ஆனா நம்ம கிட்டதான் என் வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு சீன் போட்டுக்கிட்டு இருப்பா. அட ஆமாண்டி, எல்லாம் சுத்த நடிப்பு. இப்ப இதெல்லாம் பண்றதுக்கு மட்டும் அவளுக்கு எங்க இருந்து காசு பணம் வருதுன்னு தெரியல. எல்லாம் உங்க பிள்ளைங்க சம்பாதிக்கிறது தான்க்கா. அட ஏண்டி நீ வேற? சின்னவன் இருக்கானே, சின்னவன் ஒன்னட்டுக்கும் உடம்ப மாட்டான். தண்டத்துக்குன்னு வீட்டுல சும்மாவே இருக்கான். எல்லாம் அந்த பெரியவன் பாக்குற வேலையில தான் ஓடுது போல. அது மட்டும் இல்லாம மருமவ பெரிய வீடு போல, அவங்க வீட்டுல இருந்து ஏதாவது கொடுப்பாங்களாட்டிருக்கு. இருக்கலாம்க்கா. அப்புறம் என்னடி சாரிகள பலமா இருக்குது? யாவகிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு வந்த? அட, எல்லா ஃபங்க்ஷனுக்குமா எல்லார்கிட்ட இருந்து கடன் வாங்கி போட்டுட்டு வருவாங்க. இது எனக்கு என் புருஷன் எடுத்து கொடுத்த சாரி. என்னது, உன் புருஷன் உனக்கு சாரி எடுத்து கொடுத்துருக்கானா? என்னடி இது ஆச்சரியமாவல இருக்குது. ஆமாக்கா, நான் தான் சொன்னேன் நாளைக்கு நிஷா வீட்டுல வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு. அந்த மனுஷன் சத்த நேரம் இருன்னு வெளியே போயிட்டு வந்தாப்புல. வந்து பார்த்தா கையில சாரி வாங்கிட்டு வந்துட்டு இந்த சாரி கட்டிட்டு போன்றான். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். பரவாயில்லடி, வர வர மனுஷங்க எப்படி மாறுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுல. அட ஆமாக்கா, என் புருஷன் நேற்று என்ன நல்ல மூட்ல இருந்தானோ திடீர்னு வாங்கி கொடுத்துட்டான். சரி இதுவும் நல்லதுக்கு தான் நானும் எடுத்து கட்டிக்கிட்டேன். எப்படி ரொம்ப ராயலா இருக்கா? எவ்வளோ தெரியுமா? 3000 ரூபா. ஆமா ஆமா, பெரிய 3000 ரூபாய் ரொம்ப தான் அழட்டிக்கிறான். இந்த சாரி எல்லாம் நான் ஓசில கொடுத்தா கூட வாங்க மாட்டேன். இது கட்டிட்டு வந்து பெருசால பீத்திக்கிறா, ராயல்ல வாங்கின மாதிரி. நல்லாவே இல்லை.
வெல் எக்ஸ்கியூஸ் மீ. ஹே, யாரை பார்த்து எச்சி துப்பின்ற? இல்ல, நான் எக்ஸ்கியூஸ் மீ தான் சொன்னேன். அப்படியா? சரி, என்ன வேணும்? பேபி ஷவர் ஃபங்க்ஷன் இங்க தானே நடக்குது. என்னது பேபி ஷவரா? ஆக்சுவலி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. பேபி ஷவர் ஃபங்க்ஷன் இங்கே தான் நடக்குது, உள்ள போங்க. ஓ, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், தேங்க் யூ. ஐயா, என்ன இந்த பொம்பளை ரொம்ப அழட்டிக்குது? யார் இது? இதுக்கு முன்னாடி இவ்வளவு நான் பார்த்ததே இல்லையே. இந்தாடி, யார் அவ? இங்கிலீஷ்ல ஓவரா பீட் விட்டுட்டு போறா. இதுக்கு முன்னாடி இவ்வளவு நான் இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. அட, பக்கத்து தெருவுக்காரி தான். வீட்டுக்கு பால் காய்ச்சி 1 மாசம் கூட ஆகல. ஓ, என்னமோ அவளுக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியற மாதிரி எச்சி துப்பி அப்படி இப்படிங்கறா. ஏன் நம்மளுக்குலாம் தெரியாதா இங்கிலீஷ்? அக்கா, அது எச்சி துப்பி இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ. எல்லாம் தெரியும். அப்படியே தெரிஞ்ச மாதிரி ஓவரா அடிக்காத. ரொம்ப தான் அழட்டிக்கிறா. பெரிய இடமோ? ஆமாக்கா, புருஷன் துபாயில வேலை பார்க்குறான். அதுவும் துபாயில ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜர் ஆக்கும். ஓஹோ, அதான் இவள அலட்டலா. அவ அலட்ற அலட்டலே தெரியுது. இவளெல்லாம் எதுக்கு அந்த நிஷா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறா? அதுவாக்கா, பெரிய இடம்ல வந்தா கிஃப்ட் இல்லைன்னா காசு மொய் பண்ண ஏதாவது நிறைய வைப்பால, அதனாலதான். இல்லைன்னா எதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிடுவா? அது சரி. இருந்தாலும் ஓவர் தான் சீன் போடுது. என்னமோ இதுக்கு மட்டும் இங்கிலீஷ் பேச தெரியற மாதிரி. ஹாலும் ட்ரெஸ்ஸும் நல்லாதாக்கா இருக்கு. அந்த சேலைக்கு என்ன குறைச்சல்? நான் ஆன்லைன்ல கூட அதே சேலை பார்த்தேன். 25,000 ரூபாய் தெரியுமா? எது? அந்த இத்து போன கறி துணி மாதிரி இருக்கு. அந்த துணிக்கு 25,000 ரூபாயா? நான் அந்த சேரீல தோசில கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டேன். நல்லாவே இல்ல. ஓ, பொறாமையா? இருக்கட்டும் இருக்கட்டும். சரிடி, வா சீக்கிரம் உள்ள போவோம். இல்ல இப்ப வந்தாலே அண்டாவாய் கறி, அவளே எல்லாத்தையும் முழுங்கிட்டு போயிருவா. அவ முழுகிறதுக்குள்ள நம்மளும் போய் கொஞ்சம் முழுங்கிக்கலாமா? சரி வாங்க போவோம். அதுக்கு தானே வந்தோம். முதல்ல போய் அந்த வேலையை பார்ப்போம். வாங்க போய் சாப்பிடலாம். ஆமாண்டி, எதுக்கு முந்திரமோ இல்லையா, ஆனா பந்திக்கு முந்திரணும். அதுதான் சாமத்தியம். வா போவோம். சரிங்கக்கா. டேய், கண்ணை திறக்கவாடா. ஓகே ஓகே. திறக்கவா? அவசரம் கொடுக்க கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நான் சொல்லும் போது கண்ணை ஓபன் பண்ணு. இப்ப கண்ணை ஓபன் பண்ணலாம். என்னடா திடீர்னு பொண்ணு வாய்ஸ்ல பேசுற? ஏய், மிமிக்ரி பண்ண கத்துக்கிட்டே. இதான் சர்ப்ரைஸா? அடிச்சு கண்ணை திறந்து பாரு. ஹாய் ரோஸ், விஜய், நீங்களா? வாட் சர்ப்ரைஸ். ஹாய் பூமாரி. ஹே பூமாரி, எப்படி இருக்கா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஈரா, உங்களை இங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. சஞ்சய், இதான் சர்ப்ரைஸ்னு சொன்னியா? அட பாவி, முன்னாடி சொல்லிருந்தா ப்ரிப்பேர் ஆயிட்டல. நீங்க ரெண்டு பேரும் வரீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. பேக்கா, அதனாலதான் இதுக்கு பேர் சர்ப்ரைஸ். நான் தான் சஞ்சய் கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். சஞ்சய் முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருந்தானே இந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஆயிருப்பியா நீ? அட ஆமா. உங்க ரெண்டு பேரும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரோஸ், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண பூமாரி. டெய்லியும் புராணம் தான் எங்க வீட்டுல. பூமாரிய பார்க்கணும்னு சொல்லி. இங்க மட்டும் என்ன அதே கதை தான். ரோஸை பார்க்கணும், துபாய்க்கு கூட்டிட்டு போகணும், ஒரே அடம். அப்படியா பூமாரி? ஆமா ரோஸ், நீ இல்லாம நான் என்னமோ தனிமையா ஆன மாதிரி ஃபீல் பண்ண தெரியுமா? நானும் தான் பூமாரி. இன்னும் கொஞ்ச நாள் தான் என்னோட கோர்ஸ் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துடுறேன். ஏய், அப்ப நீ திரும்பி போயிருவியா? ஆமா பூமாரி, நாங்க ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்காக தான் வந்தோம். இன்னைக்கு 8 o'clock எங்களுக்கு ஃப்ளைட் இருக்கு. அடப்பாவி, என்னடா வரேன் மட்டும் தான் சொன்னேன், அதுக்குள்ள ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்க. ஒரு 2 நாள் இருந்துட்டு போலாம்ல, இப்படியா பண்ணுவீங்க? நீங்க வரீங்க, நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க என்னன்னா இன்னைக்கே கிளம்புறேன்னு சொல்றீங்க. என்ன பண்றது சஞ்சய், எனக்கு நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸாம் இருக்கு. அவனுக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு. ஆக்சுவலி ஃபங்க்ஷனே எங்களால் அட்டென்ட் பண்ண முடியாத நிலமை தான். சரி, அட்லீஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் கஷ்டப்பட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி வந்தோம். ஏய், என்னப்பா நீங்க இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணிட்டு திடீர்னு அந்த சர்ப்ரைஸ் புடுங்குறீங்க? இதெல்லாம் ரொம்ப டூ மச் தெரியுமா? நான் பார்த்த எக்ஸைட்மென்ட்ல என் மண்டையில என்னென்னமோ தோணிச்சு. ஐ ரோஸ் வந்துட்டா, இதெல்லாம் பண்ண போறோம், ஜாலியா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சா, நீ என்னடானா இன்னும் 2 மணி நேரத்துல இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க ரெண்டு பேரும் பண்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. என்ன பண்றது பூமாரி, எங்க லைஃப் அப்படி இருக்கு. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இன்னும் 2 monthsல கோர்ஸ் முடிஞ்சிரும். அப்புறம் ஃபுல்லாக இங்கே தான். நீயே எப்போ இந்த ரோஸ் துபாய் போவான்ற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன். ஓகேயா? என்னமோ சொல்றீங்க. சரி, ஓகே, பாப்போம். உங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, என்ன பண்ண முடியும்? பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டியே. சரி, அப்புறம் சஞ்சய் நல்லா இருக்கியா? இப்பயும் பூமாரி கூட சண்டை தான் போட்டுட்டு இருக்கியா, இல்லை அவளை நல்லா பார்த்துக்கிறியா? அதெல்லாம் நல்லா தான் பாத்துக்கிறேன். கிழிச்சா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட சண்டை போட்டான். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலையா? உன் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தவங்கள பார்த்து நான் கரெக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு எவ்வளவு கோல் பண்ணி கேளு. என்னடா? ஆ, ஏய் சும்மாடி. சரி சரி. அப்புறம் என்ன ரோஸ், துபாய் போய் கொஞ்சம் குண்டாயிட்ட? ஆமா ஆமா, உடம்பு நல்லா குண்டாயிடுச்சு. என்ன ரோஸ், ஒரே சாப்பாடு போல. என்ன பண்ணுறது, இங்கேயே இருந்துட்டேன். அங்கே வீட்டுக்கு போயிட்டு அம்மா இதை சாப்பிடு அதை சாப்பிடு அப்படின்னாங்க. இந்தியன் ஃபுட்லேருந்து டக்குன்னு துபாய் ஃபுட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால எனக்கு வெயிட்டும் கொஞ்சம் கூடி போச்சு. அது மட்டும் இல்லாம இங்கேயாச்சும் கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிட்டுட்டு இருந்தா, அங்க ஃபுல்லா பேக்கெட் ஃபுட் தான். அதனாலதான் மேடம் நல்லா குண்டாயிட்டாங்க. ஏய், யூ ஷட் அப் மேன்.
நம்ம கொஞ்சம் குண்டுன்னு சொன்னா மேடம்க்கு கோவம் வரும். ஆமா ஆமா போடா, நீ மட்டும் என்ன ஒல்லியாவா இருக்க, நீ தான் குண்டா இருக்க, போடா டேய். சரி சரி அடிச்சுக்காதீங்க. சரி ப்ரோ, இப்படியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க போறியா இல்ல உள்ள கூட்டிட்டு போவியா? அக்காவை பார்க்கறதுக்காக தான் மெயினா வந்தோம், ஆனா தங்கச்சியே வெளியே நின்று பேசி அனுப்பிச்சிருவா போலே வீட்டுக்கு. அது மட்டும் இல்லாம பயங்கரமா பசிக்குது வேற. இன்னைக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன், நிறைய டிஷ்ஷஸ் வேற வச்சிருப்பாங்க. நான் போய் அதெல்லாம் சாப்பிடணும். சீக்கிரம் உள்ள கூட்டிட்டு போங்கப்பா. ஐயோ சாரிடா, வா போலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதான் கிளம்ப போறல, அப்புறம் எதுக்கு உள்ள வந்துகிட்ட, அப்படியே கிளம்பி போ. என்ன மேடம் கோவமா? பின்ன என்ன? சரி சரி விடு. சரி விடு பூமாரி, நீ வேணா எங்க கூட வந்துடு, நம்ம போயிடலாம். வேணாம் வேணாம், நீங்க போய் கோர்ஸ்லாம் முடிச்சிட்டு நீங்க வாங்க. சரி வாங்க போ உள்ள, எனக்கு கால் வேற வலிக்குது பயங்கரமா. வா போலாம்.